வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் தமிழ் தகவல். வீட்டுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்தா அதுல ஓட்டை இருக்கா, காத்து கசியுதா மட்டும் பார்த்துட்டு காசு கொடுத்து அனுப்பிடுறீங்களா? நில்லுங்க. நம்ம செய்யற ஒரு சின்ன அலட்சியம் நம்ம வீட்டையே ஆபத்துல முடிச்சுடும். அந்த சிலிண்டர்ல இருக்கிற இரும்பு பட்டையில சில ரகசிய குறியீடுகள் இருக்கு. அது என்ன, அதை ஏன் நீங்க இப்போவே பார்க்கணும்னு விலாவாரியா பார்ப்போம் வாங்க. அந்த குறியீடு எங்க இருக்கும்? நம்ம வீட்டு சிலிண்டர்ல தூக்குறதுக்கு 3 இரும்பு பட்டைகள் கைப்பிடி மாதிரி இருக்கும் இல்லையா? அதுல உள்பக்கமா பார்த்தீங்கன்னா A.25, P.26, C.27ன்னு ஏதாச்சும் ஒரு எழுத்தும் எண்ணும் எழுதியிருக்கும். இது ஏதோ சும்மா அடையாளத்துக்கு எழுதுனது கிடையாதுங்க. அந்த சிலிண்டர் எப்போ மறுபடியும் சோதனை செய்யணும் அப்படிங்கிற காலாவதி தேதியை தந்து தான் அது குறிக்குது. இந்த எழுத்துக்களுக்கு என்ன அர்த்தம்? அரசாங்கம் ஒரு வருஷத்தை 4 பிரிச்சு இந்த எழுத்துக்களை வச்சிருக்காங்க. A அப்படின்னா ஜனவரி மாசத்துல இருந்து மார்ச் மாசம் வரைக்கும், B அப்படின்னா ஏப்ரல் மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும், C அப்படின்னா ஜூலை மாசத்துல இருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும், D அப்படின்னா அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்கிற எண்கள் வருஷத்தை குறிக்கும். இப்போ 26ன்னு இருந்தா அது 2026ஆம் வருஷத்தை குறிக்குது. இப்போ நீங்க ஏன் உஷாரா இருக்கணும்? இப்போ நாம 2026ஆம் வருஷம் ஜனவரி மாசத்துல இருக்கோம். ஒருவேளை உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற சிலிண்டர்லயே .25 அல்லது T.25ன்னு இருந்தா அது போன வருஷமே சோதனை செஞ்சு முடிச்சிருக்க வேண்டிய பழைய சிலிண்டர்னு அர்த்தம். அந்த சிலிண்டர்ல துருப்பிடிச்சிருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத விரிசல் இருக்கலாம், இல்லனா அதோட வாய் பகுதி தளர்வாகி காத்து கசியலாம். குறிப்பா இப்போ ஜனவரி மாசம் நடக்கிறதால உங்க சிலிண்டர்லயே .26 அல்லது அதுக்கும் மேல இருக்கிற எண்கள் P.26, C.26 இருந்தா மட்டுமே வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு பழைய வருஷத்து எண்ணோ அல்லது முடிஞ்சு போன மாசத்தோட குறியீடோ இருந்தா தயவு செஞ்சு அந்த உருளைய வாங்காதீங்க. வேற சிலிண்டர் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுங்க. நம்ம பாதுகாப்பு நம்ம கையில தான் இருக்கு. சமையல் எரிவாயுங்கிறது ரொம்ப அழுத்தத்தோட உள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அதனால சிலிண்டர் உறுதித்தன்மை ரொம்ப முக்கியம். இனிமே உருளை வாங்கும் போது கண்டிப்பா இந்த எழுத்துக்களை பாருங்க. என்ன மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? இனிமே நீங்களும் உஷாரா இருப்பீங்கன்னு நம்புறேன். அரசாங்கத்தோட இது போன்ற பாதுகாப்பு விழிப்புணர்வுகள் மற்றும் முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சந்தாதாரராகுங்கள். சப்ஸ்கிரைப். அப்படியே உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க. அவங்களும் பாதுகாப்பா இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.